அன்றாபுரத்துல டிக்கெட் எடுத்தா கூட விழுகிறது பைசா எடுப்பான். யார் சொன்னா? ஓடி விழுந்தா என்ன செய்வீங்க? ஓடி விழுந்தா இதுலயே ஒரு காரை வண்டி நாங்கள் போய்க்க ட்ரெயின்ல போறேன், அந்த கார்லாம் போறோம். சரியா? இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவுடைய இடம் தான் அனுராதபுரம். அங்கே நாங்கள் போக வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது என்ன இடமெண்டா வந்து அனுராதபுரத்தினுடைய புகையிரத நிலையம். பாருங்கள் எவ்வளவு மக்கள் புகையிரத சேவையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிறைய மக்கள் இன்றைய தினம் வந்திருந்ததை காணக்கூடியதாக இருக்குது. பாருங்கள் நீங்களே நிறைய பெண்கள் ஆண்கள் என்று நிறைய பேர் வந்திருக்கணும். இப்போ நாங்கள் வெளியில் போக போகிறோம், புகையிரத நிலையத்துக்கு வெளியில் டிக்கெட் கொடுத்து போக போகிறோம். பாருங்க இன்றைக்கு வெளியில் இருக்கையில் கூட நிறைய பேர் அமர்ந்திருக்கணும், வெயிட்டிங்கில் நிற்கணும். புகையிரத நிலையத்துக்காக புகையிரதங்கள் வர்றதுக்காண்டி பார்த்து கொண்டு இருக்கணும். பாருங்க நிறைய மக்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும், ட்ரெயின் எப்போ வரும் என்று. இப்போ சரியாக வந்து ஒரு 10-11 மணி இருக்கும். அந்த நேரத்தில் தான் நாங்கள் என்ன செஞ்சோம்னா அதில் ஒரு ஐஸ் வாட்டர் வர்ற ஒரு தண்ணி டேங்க் கொண்டு இருந்துச்சு. அப்போ நாங்கள் அதில் போய் எடுப்போம்ட்டு எங்களை தண்ணியை ஊற்றிட்டு போய் நாங்கள் போத்தில் வச்சு பார்க்க அதில் ஐஸ் வாட்டர் வரையில் ஏமாற்றமாக போயிட்டு இருந்த தண்ணியை நான் ஊற்றி போட்டேன். பாருங்க தண்ணி முடிஞ்சுது, ஆனால் கொஞ்சம் நேரத்தில் போடுவி நம்ம. ஆனால் நல்ல ஐஸ் வாட்டராக வரும். நான் முந்தைய ஒரு அடுத்த ஞாபகத்துலாம் போடனா நான் தண்ணி முடிஞ்சு. ஏமாற்றத்துடன் திரும்பி வந்துட்டேன். அது பிறகு வெளியில் வந்து இப்போ 11:05 டைம். நாங்கள் இப்போ வெளியில் போக போகிறோம். அன்றாபுரத்தின் வெளி தோட்டம் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தினுடைய புகையிரத மாதிரி கொஞ்சம் பெரிய புகையிரத நிலையம் தான் இந்த அன்றாபுரம் புகையிரத நிலையம். பாருங்கள் இவ்வளோ மக்கள் தங்களுடைய பொருட்களோடு வந்து போய்கொண்டிருக்கிறார்கள் என்று. இந்த இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல வந்து டிக்கெட்டுகள் எப்பப்போ இருக்குது, எத்தனை மணிக்கு இருக்குன்றதெல்லாம் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் போட்டிருக்கு பாருங்கள் எத்தனை மணிக்கு என்னென்ன ட்ரெயின் வருமானு அந்த மணிக்கூட்டிலெல்லாம் காட்டி கிடக்கு. நாங்கள் நுவரேலியாவுக்கு போகலாமோண்டு கேட்க வந்த நாங்கள். ஆனால் நுவரேலியாவுக்கு ட்ரெயின் இல்லைன்ற மாதிரி தான் நான் சொன்னவர். இப்போ நாங்கள் டிக்கெட் விற்கிற கவுண்டருக்கு போய் கொண்டிருக்கிறேன் நான். ஏனெண்டா அங்கேயும் ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போவோம்ண்டு. அதில் இந்த நேர இருக்கிற இடத்துல தான் வந்து 3rd கிளாஸ் புக் பண்ணுறது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 போட்டிருக்கല്ലോ அதில் வந்து 1st கிளாஸும் 2nd கிளாஸும் புக் பண்ணுறது. இப்போ 3rd கிளாஸுக்கு நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து அன்றாபுரத்துக்கு ட்ரெயினில் போக போகிறீங்கன்னா 320 ரூபா. கண்டிக்கு ட்ரெயின் இல்லையாம், அதான் நான் சொல்லி கொண்டு வரேன். கண்டிக்கு நுவரெலியாக்கும் ட்ரெயின் நிப்பாட்டி இருக்கா. முடியும். இதுதான் அனுராதபுரம் ரயில்வே ஸ்டேஷன். அது வீட்டை போனால் தெரியும். இப்போ நாங்கள் அனுராதபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே பக்கத்தில் தான் வந்து நிற்கிறோம். நிறைய தடவை இங்கே வந்த அனுபவங்கள் இருக்கு, அழுத அனுபவங்கள் இருக்கு. அனுராதபுரம் நீங்கள் கேள்விப்பட்ட இடம் தான் இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவுடைய இடம் தான் அனுராதபுரம். இப்போ அங்கே தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். அவற்றை விட்டு நாங்கள் போயில, ஆனால் அனுராதபுரத்தையே அவங்களோட சுற்றி பார்க்குறோம். நல்ல ஒரு இயற்கை கலந்த ஒரு இடம் அன்றாபுரம். அதைத்தான் நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க தொடர்ந்து வீடியோ பார்த்தா தான் விளாங்க.
இதெல்லாம் போகணும். நான் ஒரு முகப்பொரு காடு கப்பணும். அதுக்காக தான் இங்கே வந்து நான் இருட்டாக இருக்கேன். இப்போ நாங்கள் அன்றாபுரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து இப்போ உங்களுக்கு இந்த வெளித்தோட்டம் எப்படி இருக்குன்னு காட்டுறோம். ஒரு பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான். நிறைய ட்ரெயின்கள் இங்கேருந்து தான் போகும் மாறி பாருங்க. அந்த வெளித்தோட்டம் இப்படி தான் இருக்கும். அதில் போட்டிருக்கு அன்றாபுரம் தும்ரிய ஸ்தானி என்று போட்டிருக்கு. மும்மொழியும் எழுதியிருக்கு பாருங்க. இங்கிலீஷில், சிங்களத்தில், தமிழில் எழுதியிருக்கு. நல்ல ஒரு அழகான புகையிரத நிலையம். உங்களோட ஊர்லேயும் புகையிரத நிலையங்கள் இருக்குதாண்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் குறிப்பிடுங்கள். நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணி நம்ம ஒரு குப்பை அப்படி ஒன்றும் இல்லாமல் நல்ல வடிவாக நீட்டாக இப்போ வந்து ரினோவேஷன் ஒர்க்குகள் எல்லாம் போய்கொண்டு தான் இருக்குது. நல்ல அழகான ஒரு இடமா இருக்குது. நான் இந்த வெயிலுக்காண்டி ஒரு நிலத்தில் நிற்கிறேன். பைதான் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தது. இப்போ நாங்கள் அனுராதபுரத்தில் இருந்து ரயிலில் இறங்கி நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த ரோடு அப்படியே யாழ்ப்பாண சந்தையை போகுது. என்ன யாழ்ப்பாண சந்தை நேரம் போனால் பார்க்கலாம். நேரம் போனால் நாங்கள் யாழ்ப்பாண சந்தையை பார்க்கலாம். இப்போ நாங்கள் டிக்கெட் எடுக்க போகிறோம். அன்றாபுரத்தில் டிக்கெட் எடுத்தால் கூட விழுகிறது பைத்தேன் எடுப்போம். யார் சொன்னது அப்படி? ஓடி விழுந்தா என்ன செய்வீர்? ஓடி விழுந்தா இதுலேயே ஒரு காரை வண்டி நாங்கள் போய்க்க ட்ரெயினில் போகிறதில்ல, அந்த கார்லாம் போகிறோம். சரியா? ஒரு பேடும் எனக்கு தெரியாது. சரி, போய் ஒரு டிக்கெட் எடுத்து ஒன்றும் இல்லை. இங்கே எடுத்தால் கூட விழும்புற சொன்னால் எடுங்க. நானும் ஒரு 20,000 டிக்கெட் 40 ரூபாயா? சரியா, அதில் போயிட்டு வந்து இதுதான் நாங்கள் வந்த பாதை. வானம் போடும், வானம் போடும். போடும் போடும் போடும். என்ன முன்னாடி என்ன முன்னாடி
ரெண்டு மூணு டிக்கெட் எடுத்துருக்கலாமே. எனக்கு சொல்ற விளாங்க ஏதோ சொன்னவர் விளாங்க வேற 5 எடுத்தா 200 சொன்னது எல்லாம் உண்டு தானே நான் போறதானே இவனா அங்க வேற நான் இவ்வளவு மக்களை நிக்கணும். நிறைய மக்கள் நிக்கணும் என்ன